இத பேரு மவுத் டேப்பிங்னு சொல்றாங்க. இது நல்லதா கெட்டதான்றத நான் இந்த வீடியோல சொல்றேன். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஜாக். ஃபார் மோர் ENT ரிலேட்டட் அப்டேட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ முக்கியமா மூக்கு வழியா சுவாசிக்கணும், மூக்கு வழியா மூச்சு விடணுன்றதுக்காக தான் இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம மூக்கு வழியா சுவாசிக்க முடியலன்ற ரீசன்னால தான் வாயை திறந்து மூச்சு விடுறோன்றத நம்ம யோசிக்கணும். குழந்தைங்களுக்கு அடினாய்ட் பிரச்சனை, பெரியவங்களுக்கு மூக்கு தண்டு வளைஞ்சிருக்கிறது, சைனஸ் பிரச்சனை, அலர்ஜினால மூக்கோட சதைகள்லாம் வீங்கி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால மூக்கு வழியா சுவாசிக்க முடியாது, அவங்க வாய் வழியா தான் சுவாசிக்க முடியும். இது ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்க அந்த ஒரே ரூட், அதாவது வாய் வழியா மூச்சு விடுற அந்த ரூட்டையும் நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சிக்கல் தான். ஆனா சில பேர் ஹேபிச்சுவல் மவுத் பிரீதர்ஸ்னு இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு மூக்குல எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது, ஆனா வாயை திறந்து தூங்கி பழகி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வேணா இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாயை திறந்து தூங்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களோட ENT டாக்டர் போயிட்டு கம்ப்ளீட்டா ஒரு எண்டோஸ்கோபிக் எவாலுவேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மவுத் டேப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு மூக்கு அடப்பு இருக்கு அப்படின்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க மூக்கு வழியா சுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது பாக்குறீங்க அப்படின்னா அதை பத்தி எந்த வித நாலேஜும் இல்லாம பிளைண்டா யூஸ் பண்ண வேண்டாம். உங்களோட டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி